நம்ம தென்காசி மாவட்டத்தோட கல்வி வள்ளல் இவர்தாங்க. ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக 10 லட்சம் ரூபாய அள்ளி கொடுத்த காலேஜ் சேர்மன். தென்காசி அருள்மிகு செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில நடந்த 71வது நிறுவனர் தின விழாவுக்கு நம்ம தென்காசி லைஃப் சேனலையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 1985ல கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான தொழில்நுட்ப கல்வி கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட கல்வி காவலர் திரு மாடசாமி அவங்களால தொடங்கப்பட்டதுதான் அருள்மிகு செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி. இன்னைக்கு தெய்வ திரு மாடசாமி அவங்களோட வழியில தந்தை விட்டு சென்ற கல்வி பணிகளை தொய்வில்லாம அர்ப்பணிப்போட தொடர்ந்துட்டு வராங்க காலேஜ் சேர்மன் திரு புதிய பாஸ்கர். இந்த நிறுவனர் விழாவை முன்னிட்டு கல்லூரியில படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி காவலர் திரு மாடசாமி அவங்களோட நினைவா 10 லட்சம் ரூபாய் மதிப்புல கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டாஃப் அண்ட் ஒர்க்கர்ஸோட குழந்தைகளுக்கு 2,70,000 ரூபாய் மதிப்புல கல்வி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அது போக காலேஜ்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே விபத்து மற்றும் மருத்துவ காப்பீடு அட்டைன்னு இப்படி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்கி இருக்கிறாங்க. அது மட்டுமா ரத்த தான முகாம், மரக்கன்றுகள் நடுதல், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் மதிய விருந்து, ஆசிரமத்து குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற முதியோர்களுக்கு மதிய இரவு உணவு, கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள்னு நிறுவனர் தின விழாவை ஆடம்பர முறையில வீண் செலவு செய்யாம மாணவர்களும் ஆசிரியர்களும் பயன்பெறும் விதமா ஆக்கப்பூர்வமா கொண்டாடினத பாராட்டியே ஆகணுங்க. தந்தை எவ்வளியோ தனையனும் அவ்வளி அப்படிங்கறத நிரூபிக்கும் வகையில கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்களோட கல்விக்காக உதவிக்கரம் நீட்டி வரும் அருள்மிகு செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜோட சேர்மன் திரு புதிய பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். தென்காசி லைஃப்காக ஜஸ்டின் துரை மற்றும் பிரியா.